Praise the Lord. Today's Dunamis word. நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமனுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறபடி நாம் கர்த்தருக்கு செவி கொடுத்திருக்கும் போது அவர் நம்மை எல்லா ஆபத்திற்கும் விலக்கி நம்மை காத்துக்கொள்வார். தாவீது ராஜா கர்த்தருக்கு எப்பொழுதும் செவி கொடுத்து அவரையே சார்ந்ததுனால எந்த ஆபத்துகள், நாசமோசங்கள், விபத்துகள் வந்தாலும் கர்த்தர் அவரை மீட்டு கொண்டார். அதே போல இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது நமக்கு வருகிறதான ஆபத்துகள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார், மீட்டு கொள்ளுவார். செவி கொடுத்தலே உத்தமம் என்று வேதத்துல சொல்லியிருக்கிறபடி நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். நாம் கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் நமக்கு வழிகளை திறப்பார், உதவி செய்வார். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரையே சார்ந்திருப்போம், ஜெபிப்போம். எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின் படியாகப்பா உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பொழுது நாங்கள் எந்த ஆபத்துக்கும் பயப்படாம அமைதியாய் ஜீவனம் பண்ணும்படி, வாசம் பண்ணும்படி எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. Grow powerful, be dunamis. God bless you.